ஆன்மாவை மேன்மைப்படுத்தும் அனைத்து செயலும் ஆன்மீகம்னு பார்த்துட்டு வர்றேங்க. எல்லாத்தோட அல்டிமேட் கோல் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழணுங்கிறது தான். எல்லாத்தோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முக்திங்கிற நிலையை அடையிறது தாங்க. அதுக்கு 3 விதமான வழிமுறைகள் ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க. ஃபஸ்ட்டு ஞான மார்க்கம். இந்த மெயின் ஞானங்கிறத அடைஞ்சு எது பண்ணால் எது நடக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முக்திங்கிற நிலையை அடையிறதுங்க. 2வது பக்தி மார்க்கம். அது எதையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரணாகதி, கடவுளே எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முக்திங்கிற நிலையை அடையிறதுங்க. 3வது யோக மார்க்கம். அந்த யோகாசனம், மூச்சு பயிற்சி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே நிறையா நிலைகள் இருக்குதுங்க. அது பண்ணியே உடம்பை தயார் பண்ணி அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு முக்திங்கிற நிலையை அடையிறதுங்க. இது 3லையும் நம்ம சாய்ஸ் தாங்க. கடவுள் நம்மக்கிட்ட விட்டுருச்சு. எது நமக்கு வருதோ, எது நம்மளால் செய்ய முடியுமோ, எதில் நம்ம உடன்படுறோமோ அதில் நோக்கி நம்ம போகலாம். அது மொத்தம் முக்திங்கிறது எல்லாரும் அடையணும். அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் வாழ்ந்துடலாங்களே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத கற்றுக்குவோம், அதை ஆத்மார்த்தமாக செய்வோம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம்.